ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. எப்போவுமே நம்ம வீடியோ வந்து அப்படி தான் வரும். கொஞ்சம் லைக் நான் வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும்னு ஒன்று பண்ணேன். அது அப்படி தான். இப்போ இந்த வீடியோக்கு அப்புறமே அடுத்த வீடியோ எப்போ வரும்னா எனக்கு தெரியாது. ஓகே, fresh type of flow. Wrist icicle, ride deck bicycle. Come through your get you this type of flow. If you wanna manage, I got a tricycle. All these bitches flows, it's my mini. Marry smoking, so they call me young. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குண்டாயிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. கேமராலே ஆக்சுவலாக ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுக்கிறேன். ஒரு மாதிரி பேன்னு தெரியுது. ஓகே, ஃபைன். ஆக்சுவலாக எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து துபாய் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக ஒர்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி மால்தீவ்ஸில் ஒர்க் பண்ணிருக்கும் போது நிறைய பேர் வந்து எப்படி ஜாப் வந்து தேடி போனீங்க, எப்படி உங்களுக்கு அது செட் ஆச்சு, நார்மலாக நம்மளுக்கு இருக்கிற அந்த யூஸ்வலான கொஷின்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னால் அந்த டைமில் நான் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கே அந்த ஒரு விஷயத்தில் வந்து கிளாரிட்டி கிடையாது. அண்ட் கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. ஸோ நான் ஒருத்தங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே இல்லாமல் இருக்கும் போது தான் என்னால் சொல்ல முடியும். நானே ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வரீங்க, எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா அந்த கண்டிஷனில் இருந்தேன் நான். அதனால் என்னால் வந்து இதுதான் இப்படி தான் இருக்குது அப்படின்னு என்னால் வந்து சொல்ல முடியல. ஏன்னா என்னால் ஈஸியாக அந்த ஒரு ஜட்ஜ்மெண்டலும் கொண்டு வர முடியல. மேபி அது எனக்கு நெகட்டிவாக போயிருக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் அது பாசிட்டிவாக இருக்கலாம். அதனால் நான் கேதர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போது ஓகே, நான் கொஞ்சம் தேடிட்டேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மால்தீவ்ஸ்க்கு வந்து ஒர்க் எப்படி போனேன், எப்படி அப்ளை பண்ணேன், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிங்க. எனக்கு மற்ற கண்ட்ரி பற்றி எதுவுமே தெரியாது. பட் மால்தீவ்ஸில் நான் போய் ஒர்க் பண்ண வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் வந்து ஒர்க் தேட முடியுமா, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கானா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இமிக்ரேஷனில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாப்காக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே தெரிஞ்சவங்க இருக்கணும், ஸ்டேவாக இருக்கட்டும். ஏன்னா மால்தீவ்ஸுன்றது வந்து நிறைய ஐலாண்ட் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ அங்கே கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் ஒரு வேலை தேடி போகிறீங்க அப்படின்னா. நான் வந்து ஏஜென்சி மூலமா தான் போனேன். டு பி ஹானஸ்ட், டு பி ஃப்ரேங்க், நான் வந்து ஏஜென்சி மூலமா தான் போனேன். அது எப்படி ட்ரஸ்டபுளாக போனேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க மூலமா ஒரு ட்ரஸ்டபுளான அது ட்ரஸ்டபுள்னு நினச்சி ஒரு ஏஜென்சிக்கு நாங்கள் பே பண்ணி தான் நான் போனேன். ஆக்சுவலாக நீங்கள் ஏஜென்சிக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் விசாரித்து பண்ணணும். நான் கொஞ்சம் விசாரிக்காமல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்கிட்ட சொன்ன வேலை ஒன்று, அங்கே போனப்போ எனக்கு கிடச்ச வேலை ஒன்று. என்கிட்ட அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரெசார்ட்டில் வந்து அட்மின் ஜாப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் ஒர்க் பண்ண இடம் வந்து ரெசார்ட்டே கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் மாதிரி. அது லைக் வந்து நான் வந்து கிளப் காஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ திஃபூஷி ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்டில் வந்து ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுற அந்த எப்படி சொல்கிறது, எங்கள் ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ், அந்த மாதிரி கெஃபேஸ் இதெல்லாம். ஸோ அதுலேயே ஃபஸ்ட்டு நான் வந்து பிளாங்க் அவுட். லைக் வந்து இன்னும் நம்ம ரெசார்ட்டுன்னு சொன்னாங்க, இங்கே வந்து இது ரெசார்ட் மாதிரி இல்லையே, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே, சேல்ரி அதெல்லாமே நம்ம பேசியாச்சு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் இந்த மாதிரி ரெசார்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சேல்ரி வந்து ஆன் டைமுக்கு வாங்கிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லலாம் நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா வந்து சேல்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, சேல்ரி டைமிங் வந்து கொஞ்சம் டிலே தான் ஆகும். லைக் 20 days ஒன்ஸ் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சேல்ரி போடுறாங்கன்னா நார்மலாக இருக்கிற அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு 20-30 ஐ மீன் 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த பெண்டிங்கோட சேல்ரி. ஸோ இப்படி தான் வந்து ஃபாலோ அப் ஆச்சு. இதுதான் எனக்கு அங்கே வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கே சம்பளம் ஆன் டைமுக்கு வரல. நான் எப்படி இன்னொருத்தங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நான் வெளியே போய் எங்கேயும் பார்க்கல. ஒருவேளை நான் ஒர்க் பண்ண இடத்துல மட்டும் தான் இந்த ப்ராப்ளமா அப்படின்னு நான் அங்கே விசாரிச்சு பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. சேலரி வந்து ஆன் டைம் தர மாட்டாங்க, சீசன் டைமில் இருக்கும் போது அப்படி இருக்கும். இது வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு, ஐயோ என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அதனால கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ்லாம் அந்த மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு மாதிரி கன்வீனியண்ட்டாக இல்லை, நீங்கள் வாங்க தாராளமா அப்படின்னு ட்ரஸ்ட் வர்த்தியாக என்னால் யார்ட்டையுமே சொல்ல முடியல. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் போயிட்டதுனால தான் நான் அதை பற்றி ஓப்பன் அப்பே பண்ணல. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு தான் நான் வச்சுருந்தேன். இதுதான் நடந்துச்சு. ஸோ எப்படியோ வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்தை ஓட்டியாச்சு.
அண்ட் ஓகே அடுத்து வந்து நான் ஊருக்கு எனக்கு வந்து நான் மனசுலாம் வெறுத்துட்டேன். நமக்குலாம் எந்த கண்ட்ரி வேணாம், நம்ம ஊருக்கு போய் பொழைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் ஊருக்கு வந்தாச்சு. அப்போ வந்து லைக் ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. வேறு கண்ட்ரி ஏதோ ட்ரை பண்ணலாமா, இந்த கண்ட்ரி வச்சு மேஜாஜ் பண்ணும். நம்ம வந்து அங்கேயும் நிறையா ஏன்னா 1 year நம்ம இருந்தாச்சு. ஸோ அங்கே கனெக்ஷன் நமக்கு தெரியும். அவங்க மூலிமா வந்து மறுபடியும் வேறு ஏதாவது இடத்துக்கு ட்ரை பண்ணலாமா அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியாஸ்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து துபாயில் இருக்காங்க. ஸோ சரி ஓகே நம்ம துபாய் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஒரு தாட் வச்சு ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படிதான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து நான் அங்கே ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டேன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே நம்ம வந்து இப்போ ரிசைன் பண்ண போகிறோம், அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணப்போ ஓகே துபாய் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கேருந்தே மூவ் ஆகலாம், நம்ம இந்தியாவுக்கே போக வேண்டாம், நம்ம இங்கேருந்தே அப்படியே அங்கே மூவ் ஆகிடலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். ஓகே லெட்ஸ் கம் டு ரியாலிட்டி. லைக் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிக்குனாலும் வேலை தேடி போகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து என்னென்னலாம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். லைக் ஃபர்ஸ்ட் நான் இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து எனக்கு கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து எனக்குமே தெரியாது, இதெல்லாம் நானாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான், ஒவ்வொருத்தங்கிட்ட பேசி கேட்டு அப்படி தான் இருந்தது. நான் இது எனக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா லைக் நான் போய் ஒரு விஷயம் யூடியூப்பில் தேடும் போதோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு தெளிவாகவே இல்லை, என்ன இப்படி சொல்கிறாங்க, இப்படி பண்ணால் ஓகே தானா, லைக் அது இன்னும் கன்ஃபியூஷன் வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ வந்து நான் இதான் ரியாலிட்டி அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப்ஸ் வந்து இட்ஸ் அப் டு யூ, லைக் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எந்த கண்ட்ரிக்குனாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம், பட் நம்ம எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இருக்குது. மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் கெரியர் டெவலப்மெண்ட்டுன்னு வந்து ஒன்று அங்கே இருக்கவே இருக்காது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா மால்தீவ்ஸ் ஃபுல்லாமே வந்து லைக் தட் பீச்சி வேவ்ஸ் அந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங். லைக் நீங்கள் வந்து ஒரு மெரைனுக்கோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் லைக் டைவிங் பேராசைலிங் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மால்தீவ்ஸ் ட்ரை பண்ணலாம். மற்றபடி வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் பேஸ்ட் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு 25% வந்து நீங்கள் அதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு மால்தீவ்ஸ்ன்றது மைண்டில் ஸ்ட்ரைக்கே இல்லாத ஒரு விஷயம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு லைக் நம்மளோட ஏஜில் லைக் எனக்கு இப்போ 25 ஆக போகுது, 24 ரன்னிங். ஸோ நம்ம வந்து ஓகே இப்போதைக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா அது ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு போனாதான் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கும் அது மரியாதையாக இருக்கும், லைக் வேல்யூபிளாக இருக்கும். அண்ட் நம்ம செலவு பண்ணுற காசுக்கும் அது வேல்யூபிளாக இருக்கும். நான் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த மெச்சூரிட்டி வந்து அந்த டைமில் இல்லை. எனக்கு வந்து ஓகே வீட்டில் வந்து நிறைய கடன் நம்ம நார்மலாக நம்மளோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, நம்ம வீட்டெல்லாம் பார்த்துக்கணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறணும், இப்படியே நம்ம இருக்கோம், நம்ம வந்து காசு சம்பாதிக்க தான் போகிறோம், இப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மோட்டோவில் நான் போனால்தான் தான் எதுவுமே ஒழுங்காக விசாரிக்க முடியல, எனக்கு முடியலன்றதை தாண்டி எனக்கு தெரியல. ஏன்னா யார்கிட்ட என்ன கேட்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றதே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ இப்போ இருக்கிற இந்த மெச்சூரிட்டி ஓகே நம்ம கெரியருக்கும் நம்ம பார்க்கணுன்றது வந்து ஒன்ஸ் நான் போய் பட்டு செருப்படி வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் வந்து ஓகே நம்ம மெரைன் சைட் போகலாம் அப்படின்னு ஒருவேளை உங்களோட பேக்ரவுண்ட் மெரைன் சைடாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து மால்தீவ்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் வந்து சும்மா காசு சம்பாதிக்க தான் போகிறேன் எனக்கு எதுனாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் சம்பாதிக்கலாம். மற்றபடி எங்கே உங்களோட செல்ஃபை வந்து நீங்கள் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் க்ரோத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அது மால்தீவ்ஸ் பெஸ்ட்டான பிளேஸான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல. ஏன்னா அங்கே வந்து லைக் எக்கனாமிக்கலி வந்து அவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்காது. அண்ட் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற அந்த அது என்ன தட் பொசிஷன் ஒன்று இருக்குது. லைக் நீங்கள் ஒரு நர்ஸாவோ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கோ டாக்டரேட்டாவோ லைக் மெடிக்கல் ஃபீல்டு டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது, மெடிக்கல் ஃபீல்டு பேங்க் ஃபீல்டு இந்த மாதிரி ஷிப் அந்த மாதிரியான செக்டாரில் நீங்கள் இருக்கீங்க, உங்களோட இது அங்கே இருக்குன்னா உங்களோட கெரியருக்கு வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி நம்மள மாதிரி இந்த பிகாம் ஸ்டூடெண்ட்டு பிஇ ஸ்டூடெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ நான் வந்து அந்த மாதிரியான ப்ரொஃபஷனுக்கு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் கண்டிப்பாக மெடிக்கல் ஃபீல்ட்லையோ டீச்சிங் ஃபீல்ட்லையோ இருக்கீங்க அப்படின்னா அங்கே தாராளமாக நீங்கள் போய் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ வித் த செகண்ட் பார்ட்.
அடுத்து நான் வந்து துபாய் சூஸ் பண்ண காரணம் வந்து இங்கே நிறைய ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லைக் வந்து இப்போ என்னால் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உன்னோட செல்ஃபை நீ எங்கே பார்க்க முடியும்னா என்னால் இதுலேருந்து ஒரு ஹையர் பொசிஷனில் பார்க்க முடியும்னு நம்பிக்கை என்னால் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான லைக் அந்த ஊரோட டெவலப்மெண்ட் அப்படி இருக்குது. பட் மால்தீவ்ஸில் அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து ஐலாண்டு ஐலாண்ட் சைட் அப்படின்றனால உங்களால் வந்து அங்கே வந்து ஃப்யூச்சர் இன்னும் பில்ட் ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் ஷூரிட்டி கொடுக்க முடியாது. பட் ஆனால் வந்து நீங்கள் துபாயாக இருக்கட்டும், கனடா இருக்கட்டும், யூஎஸ், யூகே இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லலாம் வந்து நீங்கள் தாராளமாக உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட் வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அப்படி பார்க்கும்போது நம்ம மைண்டில் ஃபர்ஸ்ட் வந்து வர்றது வந்து மணி திங் தான் வரும். ஸோ நம்மளால் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், நமக்கு வந்து எவ்வளோ நம்மளால் முடியும், ஸோ அதை பேஸ் பண்ணி எந்தெந்த கண்ட்ரி ட்ரை பண்ணலான் இருக்கும்போது ஓகே துபாய் இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நினச்சி தான் நான் துபாய் வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி ட்ரை பண்ணலாம், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. நான் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், எதனால இந்த ஊர் வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றது தான் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. எதுக்காகனா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ இதுதான் அப்படின்னு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து நீங்களே ஹேண்டில் பண்ணிடலாம் தாராளமாக. நீங்கள் ஒருத்தங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றதுலாம் அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் என்னோட மால்தீவ்ஸோட கதை. ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டாங்க எப்படி போனீங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங் போகும்போது நிறைய பேர்ட்ட கேட்டு நீங்கள் எப்படி போனீங்க, எப்படி வந்து கிடச்சிச்சு, எப்படி நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய கேட்டேன். ஆனால் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போர்ட் தான். அம்மா தான் ஃபுல்லாக அம்மா மட்டும்தான் பார்த்துக்கிட்டாங்க. அங்கே போய் ஒவ்வொருத்தங்களை பீப்புள்ஸ் பார்க்கும்போது பழகும் போது லைக் நம்ம வந்து ஊர் விட்டு ஊருக்கு போயிருப்போம். இப்போ நான் இங்கேருந்து ஒரு பெங்களூர் போகிறேன்னா அதுவே எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். புது லாங்குவேஜ், புது பீப்புள், புது சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறன்றப்போ எல்லாமே மாறுது. லைக் கல்ச்சர் வைஸ் எல்லாமே மாறுது, லாங்குவேஜ் மாறுது, அண்ட் இந்த பீப்புளோட தாட் மாறுது. ஸோ அப்படின்றப்ப தான் எனக்கு கொஞ்சம் என்னடா இது, நான் வந்து வெளி ஊரில் இப்போ நான் வந்து எங்கள் ஊர் நான் வந்து சென்னைன்றேன், என் ஊர் வந்து மன்னிச்சிடுங்க, நான் வந்து திருச்சி. ஸோ திருச்சியிலேருந்து சென்னை போகும்போது நம்ம சென்னைக்கே போயிட்டோம். அப்புறம் பெங்களூர் போனேன். நான் ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னா ஓசூர், பெங்களூர் அண்ட் சென்னை. ஸோ நம்ம என்ன இந்த ஊர்லேயே நம்ம வந்து சமாளிச்சிட்டோம், வெளிநாட்டில் நமக்கு என்ன பெரிய கஷ்டமா அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் வந்தக்கப்புறம் தான் ஆஸ்ட்ரிச்சோட வழி தெரிஞ்சிச்சு, ஆஸ்ட்ரிச் முட்டை போடுற வழி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து காப்பாற்றுறதுக்காக. இப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து செருப்படிகள் இருக்கும், இதெல்லாம் உஷாராயிக்கோங்க, இப்படிலாம் நீங்கள் யோசிங்க, இப்படிலாம் இதெல்லாம் திங்ஸ், இதுதான் ரியாலிட்டி அப்படின்றத சொல்கிறது தான் இந்த வீடியோ. வேற நான் வந்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணுங்க, அதை அப்ளை பண்ணுங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நான் இதுதான் போனேன், எனக்கு இந்த அனுபவம் தான் கிடச்சிருக்குன்றது தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், நான் எப்படி வந்தேன், என்னென்ன சப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், பை.